ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நான் வந்து 50 சவரன் டார்கெட்டில் நான் ரிமைனிங் வந்து 10லேருந்து 15 சவரன் சேர்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் நான் வந்து 10 சவரன் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். 10 சவரனில் 3 பவுன் நகை வந்து வாங்கியாச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து நான் பீமாவில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் பீமாவில் தான் 0% வேஸ்டேஜில் ஆஃபரில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் இந்த 3 பவுன் நகை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 18.580 இந்த வெயிட்டுக்கு, ஓகேங்களா, இந்த வெயிட்டுக்கு ஆஃபரே இல்லை. அன்றைக்கி வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, 2,35,587 ரூபா வந்தது. ஓகேங்களா, இந்த வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் இந்த வெயிட்டுக்கு. இதுக்கு எனக்கு வந்து 60% வந்து மேக்கிங் சார்ஜ்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th அக்டோபர் எந்த ஆஃபரும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து நான் அந்த ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரேட் வந்து 11,499 இருந்தது. ஓகேங்களா, பர் கிராம் ரேட்டு. இந்த ரேட்டில் நான் வந்து இந்த ஆஃபர் வந்து புக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து வேஸ்டேஜும் இருந்தது. வேஸ்டேஜோடு சேர்த்து நான் வந்து பே பண்ணிட்டேன். நான் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்கு பண்ணாதீங்க. 0% வேஸ்டேஜ் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஈவன் தோ இதை விட ரேட் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே 0% வேஸ்டேஜ் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப இதை கேன்சல் பண்ணி எப்படி நான் வந்து இன்னொரு கிராம் வந்து அதிகமாச்சு எனக்கு. ஓகேங்களா, அதிகம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். எப்போ வந்து ஆஃபர் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அன்றைக்கி ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,669. சரிங்களா, ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர். இந்த அன்றைக்கி வந்து நோ வேஸ்டேஜில் வந்து 16th அக்டோபர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போது எனக்கு இந்த வளையல் வந்து வாங்க முடியுமா? நான் பேங்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே நான் திரும்ப வாங்க முடியுமானா அது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அது வாங்க முடியல. அதனால இதை விட வெயிட் கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னென்ன வெயிட்டில் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ அமௌண்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு பில் டீடைல்ஸ் நான் வந்து காமிச்சிடுறேன் பாருங்கள். ஜுவல் வந்து இந்த ரேட்டுக்கு இந்த வெயிட் வந்து போட்டிருந்தாங்களா, அப்போது 11,499, அது கூட 18.580. உங்களுக்கு ஜுவல் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 213651 வந்துச்சு. 2,13,651 ரூபா வந்துச்சு. இதில் வேஸ்டேஜ் எவ்வளோ வந்து போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36,107 ரூபா. ஓகேங்களா, வேஸ்டேஜ் எப்போவுமே அதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதில் வந்து 60% வந்து மைனஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்கன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியும் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி வந்து 7,493. இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 21,664 ரூபா மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15,000 ரூபாய் வேஸ்டேஜ் வர மாதிரி இருந்துச்சு இந்த வெயிட்டுக்கு. நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன். நான் அன்றைக்கி வந்து பண்ணிட்டேன். எதுக்காகனா, இது கேன்சல் பண்ணி எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னும் பண்ணேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே ரேட் ஏறிச்சுன்னா இந்த ப்ரைஸில் தானே ஏறும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட ப்ரைஸும் பீமா ரேட்டுமே ஏறும். ஸோ அது வந்து டேலி ஆகுதா இல்லையா அப்படின்னும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து அதனால் நான் இதை வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து மொத்த டோட்டல் அமௌண்ட் நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 2,35,587 ரூபா கிரெடிட் கார்டிலேருந்து நான் பே பண்ணிட்டேன். இது என்ன ஆச்சுன்னா, இது ப்ராடக்ட் வந்து இது வந்து 14th புக் பண்ணேன். 15th வந்து அவங்க ஆஃபர் வந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இன்னும் இவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் ஆஃபர் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் 15th அக்டோபர் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இது 15th அக்டோபர் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். கஸ்டமர் கேருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணேன். அதை வந்து தமிழில் கனெக்ட் பண்ணணும். தமிழில் நீங்கள் இது பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கீபேடில் எந்த நம்பர் சொல்லுதோ அந்த நம்பர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு உங்களுக்கு வந்து கால் கனெக்ட் ஆகும். அவங்க வந்து உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துட்டு இது வந்து நான் கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.8% வந்து அவங்க பிடிப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து திரும்ப காசு வரணும், இந்த காசு வரணும் அப்படின்னா 1.8% பிடிப்பேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. நான் வந்து அது வேண்டான்னு சொன்னேன். அப்போ வந்து வேலெட்லேயே வருதுன்னா அதே அமௌண்ட்டு, சேம் அமௌண்ட் வந்து வேலெட்டில் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் எதுவும் பிடிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து
ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்க முடியும், ஷாப்லலாம் வாங்க முடியாது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அமௌண்ட் வந்து bimagol.comல வேலெட்டில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அது ஆட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 வீக்குன்றது வந்து ஒரு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு, அதாவது 16th அன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் சும்மா செக் பண்ணேன். ஏன்னா வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களே, எதனா இருக்குதா வந்துருச்சா பார்க்கலான்னு போய் பார்த்தா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணலை, அவங்க அந்த ப்ராசஸில் தான் இருந்துச்சு, டிஸ்பேட்ச் பண்ணலை அப்படின்றதுக்காக எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து அன்றைக்கே வந்து வந்துருச்சு. 16th அக்டோபர் அக்கௌண்ட்டில் காசு இருந்தது. நான் சும்மா செக் பண்ணலான்னு போனால் காசு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த வேஸ்டேஜ், இந்த ப்ரைஸுக்கே வந்து நான் வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து புக் பண்ணிட்டேன். என்னென்ன வெயிட்டில் வந்து நான் வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்கள். 14.760 அந்த வெயிட்டில் வந்து ஒரு பேங்கிள் வந்து வாங்கினேன். அந்த பேங்கிளுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,78,422. ஓகேங்களா. இந்த அமௌண்ட் வந்து காமிச்சிது. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செயின் ஒன்று சின்னதாக வந்து பார்க்கலாம், ஒரு அரை சவரனில் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து 18 இருக்குது இல்லையா, ஸோ 14 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து இன்னும் 4 கிராம்ஸ் இருக்கும். அந்த 4 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம அந்த மாதிரி வாங்கிடலாம், ஒரு செயின் மாதிரி வாங்கிடலாம். ஆனால் செயினுக்கு வந்து ஆஃபர் போடவே இல்லை. அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ப்ரைஸ் கீழே எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரைஸ் அவங்க எழுதவே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, அதுக்கு மேலே வெயிட் பண்ண ரிங்கு பார்த்தா ரிங்கும் இல்லை, செயின் பார்த்தா செயினும் இல்லை. எனக்கு கோதுமை செயின் மாடலில் 4 கிராமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் வந்து ஆஃபர் அவங்க போடவே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து அதை விட்டுட்டு சரி இயரிங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இயரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங் வந்து பார்த்துட்டே இருக்கும் போது நிறைய பேர் வந்து புக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ 2.380 அப்படிங்கிற ஒரு வெயிட்டுக்கு வந்து ஒரு இயரிங் ஒன்று தொங்குற மாதிரி, சின்னதாக வந்து ஒரு பால் தொங்குற மாதிரி ஒரு இயரிங் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,776 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி திரும்ப வந்து வேறு எதனா ஆஃபர் போடுறாங்களா அப்படின்னு பார்த்தேன். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே போடலை. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் தான் அப்படியே தான் இருந்தது. சரி இருக்கிறதும் வந்து காலியாகிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொன்றும் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இயரிங்கே வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து ஸ்டட்டு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸ்டட்டு மாடலில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 28,884 வந்தது. ஓகேங்களா, இது வந்து ஒரு 10 மில்லிகிராம் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது மொத்தமாக வந்து நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதிலேருந்து எனக்கு ஒரு 800 என்னமோ நான் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருந்தது இந்த அமௌண்ட்டுக்கு. அவங்க வந்து எனக்கு தரணும் இல்லையா, வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டை விட எனக்கு பேலன்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் 800 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் நான் கார்ட்லேருந்து பே பண்ணிட்டேன். இதில் எங்களுக்கு பேங்கில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் ப்ராடக்ட்டை ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. நான் வந்து காட்டுறேன். இது 2ம் ரிசீவ் ஆகலை. இது 2ம் ரிசீவ் ஆகினதுக்கப்புறம் அது ஒரு ஃபுல் வீடியோவாக நான் போட்டுடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் இங்கே இந்த 3 பவன் வந்து நான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இது வந்து ஆர்டர் பண்ணது. எனக்கு அதே வெயிட்டு, அதை விட 800 தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன். எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா 18.580க்கு இந்த அமௌண்ட் கொடுத்தாங்க. இதில் நான் ஒரு 800 எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ வெயிட் வருதுன்னு ஆட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், டோட்டல் பண்ணால் வந்து 19.530 வருது. புக் பண்ணது வந்து 18.580. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போது நான் இதை விட இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஒரு 150 ரூபா கிட்ட வந்து அதிகமாக தான் இருக்குது, 160 ரூபா. ஆனாலுமே வந்து ரேட் அதிகமானாலுமே நோ வேஸ்டேஜில் எடுக்கிறதுனால 1 கிராம் கிட்ட எனக்கு அது கூடுதலாக தான் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோ வேஸ்டேஜில் வாங்குங்க. எப்போவுமே வேஸ்டேஜ் இல்லாத ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி அதை ஒருத்தவங்க வந்து இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக அவங்க அமௌண்ட் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க இப்போ தீபாவளின்றதுனால மேபி அவங்க வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் சிஸ்டர். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப வாங்கிடுங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இன்வாய்ஸ் வந்துருச்சு, என்ன ப்ராடக்ட்டு அப்படின்றது ஃபோட்டோ எல்லாமே நான் காட்டுறேன். இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கல்கட்டா பேட்டர்னில் இருந்தது. ஸோ ஒரு 2.25 சவரன் கிட்ட வந்த மாதிரி இருந்தது. அழகாக இருந்தது தான் வாங்கினேன். ஆனால் வந்து இது அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன், ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் அதோட இன்வாய்ஸு. 11,499க்கு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு புக் பண்ணது வந்து இந்த பேங்கிள் தான். இது வந்து ரொம்ப ஒல்லியாக மெலிசாக தான் இருக்குது. ப்ராட் பேங்கிள்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஒல்லியாக தான் இருக்குது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள்.
அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து வந்துச்சு எனக்கு இதோட இன்வாய்ஸு. இது எனக்கு வேலெட்லேருந்தே வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயிலில் வந்து வேலெட் அங்கே வேலெட்னு கொடுத்துருக்காங்களா, வேலெட்லேருந்து தான் அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. இது அதோட இன்வாய்ஸு 2.390 இயரிங்கோட இன்வாய்ஸு. அதுக்கடுத்து இந்த ஸ்டட்டு, இது காதோட போடுற மாதிரி ஸ்டட்டு தான். இதுவே வந்து 2.380 வந்துருச்சு. இதெல்லாம் வந்து கடன் வாங்கி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மீட்டக்கப்புறம் தான் நான் மாற்றிட்டு வேறு எதனா எடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டோன் இல்லாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து 19 கிராம்ஸ்க்கு தானே வாங்கியிருக்கீங்க, 3 சவரன் வாங்குறேன்னு சொன்னீங்களே, அது எங்கே அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். இந்த மாதம் 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஒரு 7.260 அப்படிங்கிற வெயிட்டில் ஒரு கல்கட்டா பேட்டர்னில் ஒரு இயரிங் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் பெருசாக வரும்னு நினச்சேன். நான் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஜுவல் வந்த உடனே பேங்க்குக்கும் போயிடுச்சு. அதனால் நான் உங்ககிட்ட காட்டவும் முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ ஓவரால் வந்து கரெக்டாக 3 பவுனுக்கு மேலேயே கொஞ்சம் கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிறது 19.530 + 7.2. இது ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது சுவிட்சை விட்டுருங்க. ஸோ 26 கிராம் வருது. 24னா நம்மளுக்கு வந்து 3 பவுன் இல்லையா, அப்போ வந்து ஒரு 3 பவுன் 2 கிராம் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு 3.25 கிராம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மொத்தமாக சேர்த்து நான் வந்து இந்த 5 சவரன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதில் அந்த 3 சவரன் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வாங்குவேனா அப்படின்னா இல்லைங்க, ஒரு பெரிய நோ தான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எதுவுமே வந்து வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர், அதாவது அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளே எவ்வளோ ஜுவல்ஸ் வந்து என்னால் வந்து திரும்ப எடுக்க முடியுதோ அவ்வளோ வந்து எடுக்கணும். அதான் இப்போதைக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்கும் என்னோடது. ஏன்னா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து காசை கட்டி எடுக்கணும். அதை வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எதனா வந்து ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய வந்து வருது. ஸ்கேம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஆன்லைன்லேயே எதனா வந்து பண்ண முடியுமா, பிஸ்னஸ் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். எது ஒர்க் ஆகுது, எது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக நான் கூடிய சீக்கிரத்துலேயே வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இன்னொரு 2 வாரத்துக்குள்ளேயே அந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து அதை ஒர்க் பண்ணியும் அதில் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது. நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கிறதுனால நிறைய அதில் தான் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம லாங்குவேஜில் மட்டும் இல்லைங்க, ஹிந்தி தெலுங்கும் நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. அவங்ககிட்ட உஷாராக இருங்க. காசு கொடுத்து எந்த ஜாபுமே நீங்கள் வாங்காதீங்க. எந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க்கு, எதனா வந்து டோக்கன் எழுதுறது, அப்புறம் வந்து டைப் பண்ணி கொடுக்குறது, அப்படி இப்படி நிறைய வந்து இருக்குது. நான் இப்போ தான் வந்து அதெல்லாம் என்ட்ரு ஆகுறேன். நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்குது. உஷாராக இருங்க. அவங்ககிட்டலாம் வந்து ஏமாந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேங்க்கில் வச்ச நகையை சீக்கிரமாக மீட்கிறதுக்கு ஒரு ஜென்யூனான ஏர்னிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹாப்பி சேவிங்ஸ்.